இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ரெசிபி கத்திரிக்காய் வறுவலும் தயிர் சாஸும். இப்போ அதுக்கு என்னென்ன பொருள்லாம் வேணும்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஒரு பெரிய கத்திரிக்காய், 150 ml காய்ச்சி ஆற வச்ச பால், 100 கிராம் மைதா மாவு, பிரெட் க்ரம்ஸ் 50 கிராம்ஸ். இப்போ தயிர் சாஸு செய்கிறதுக்கு என்னென்ன தேவையான பொருள் பார்த்துடலாம். 150 ml கெட்டி தயிர், ஒரு டீஸ்பூன் எலுமிச்சைச்சாறு, எக்ஸ்ட்ரா வர்ஜின் ஆலிவ் ஆயில் 1 டேபிள் ஸ்பூன். இப்போ நம்ம சாஸ் செய்ய ரெடி ஆகிடலாம். தயிர் ரெடியாக எடுத்து வச்சிட்டோம். இப்போ நம்ம நைஸாக தட்டி வச்சுருக்கிற பூண்டை அதில் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் எடுத்துருக்கோம், அதையும் அதில் ஆட் பண்ணிடலாம். 1 டேபிள் ஸ்பூன் ஆலிவ் ஆயில் அதை ஆட் பண்ணிடலாம். அதில் ஒரு சிட்டிகை உப்பு போட்டுட்டு இப்போ எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா கலந்து விட்டுறணும். இப்போ கத்திரிக்காயில் காம்பை கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ தோலை சீவிக்கலாம். இப்போ க்யூப் சைஸில் கட் பண்ணிக்கலாம். இப்போ கத்திரிக்காய் பொரிக்கிறதுக்கு தேவையான பேட்டரை ரெடி பண்ணிடலாம். பாலை ஊற்றிடலாம். அப்புறம் மைதா மாவு எடுத்து வச்சுக்கிறத போட்டுடலாம். கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு ஃபோர்க்கால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். கொஞ்சம் மாவு திக்கு கன்சிஸ்டன்சியாக இருந்ததுன்னா நம்ம கொஞ்சம் பால் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் மாவு கொஞ்சம் ரொம்ப திக்காக இருக்குது பேட்டரு, கொஞ்சம் பால் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பால் சேர்த்துக்கணும். கத்திரிக்காவை எடுத்து வச்சுருக்கிற மாவில் நல்லா கலந்துட்டு எடுத்து வச்சுருக்கிற பிரெட் க்ரம்ஸ்லையே போட்டு எல்லா பக்கமும் படுற மாதிரி பிரெட் க்ரம்ஸில் நல்லா இது பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். அது மாதிரி எல்லா கத்திரிக்காவையும் நம்ம எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சிடணும். இப்போ கத்திரிக்காவை நம்ம மாவில் போட்டு கலந்து பிரெட் க்ரம்ஸில் நனைச்சி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ அடுப்பை பற்ற வச்சு கடாயை வச்சாச்சு. இப்போ பொரிக்கிறதுக்கு எண்ணெயை ஊற்றிடலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு, கத்திரிக்காயை போட்டுடலாம். கத்திரிக்காய் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். இப்போ அடுத்ததையும் அதே மாதிரி போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். பொரிக்கிறப்ப மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் பொரிக்கணும். இந்த டிஷ்ஷு சின்ன பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸ், ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த உடனே ஈவினிங் ஸ்நாக்ஸ் இது மாதிரி செஞ்சு கொடுத்திங்கன்னா நான் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ கத்திரிக்காவை பொரித்து எடுத்து வச்சுட்டோம். இப்போ தயிர் சாஸோடு நம்ம தொட்டு சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. நீங்களும் இது மாதிரி வீட்டில் விதவிதமாக ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள்.